வெல்கம் டு நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது அருமையான தோட்டம், மணல்தர செம்மண் பூமி, ஒரு 3 ஏக்கர் 15 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் பட்டில் ஆனில் வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இடம் பாருங்கள், நல்லா அருமையான லேண்டு. இதேமாரி கம்மி ரேட்டில் குறைந்த விலையில் வேணும்னு சொல்லி என்னோடய கஸ்டமருக்கு கேட்டிருக்காங்க. எங்களோட கஸ்டமருக்காக தான் இந்த சேனலில் நான் இன்றைக்கி பதிவிட்டிருக்கேன். பாருங்கள், சேனலில் ஒரு 3.5 மணி நிமிஷம் வீடியோ இருக்கும். பார்வையிட செய்ய பார்த்திங்கன்னா தான் தோட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியும் தெரியும். பாருங்கள், தோட்டத்தில் உள்ள 3 தென்னை மரம் நல்லா காப்பில் இருக்குங்க. நல்லா அருமையான லேண்டு. இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாதுங்க, அவ்வளோ நீட்டான இதுங்க. பாருங்கள், இது வந்து கிணத்து மோட்டர் ரூம்புங்க. இதெல்லாம் வந்து இந்த இபி லைன் பாக்ஸு பூராமே உள்ள சாட்ரு பெட்டிங்கெல்லாம் இருக்குது. கிணறு பாருங்கள், நல்லா பெரிய கிணறுங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 40-50 அடி அகலத்துக்கு இந்த கிணறு இருக்குதுங்க. நல்லா அருமையான கிணறு. தண்ணி பிரச்சனை எப்பவுமே இந்த ஏரியாவில் கிடையாதுங்க. கிணறு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், தண்ணி நல்லா இருக்குது. அதேமாதிரி இந்த லேண்டெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பாக்கு தோப்புக்கு, வாழை, இந்த மாதிரி வாழைக்கெல்லாம் வந்து பிரமாதமான லேண்டுங்க. ஏன்னா நல்லா தண்ணி உள்ள ஏரியா, நல்லா பாக்கெல்லாம் வச்சுமா அவ்வளோ நீட்டாக இருக்கும். தென்னை மரம் பாருங்கள், நல்லா காப்பில் இருக்குது பாருங்கள், நல்லா நீட்டான லேண்டுங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா நம்ம பஞ்சாயத்து தார் சாலையில் இருந்துங்க ஒரு 400 to 500 அடிக்கு வந்து அகலமான மண் சாலை வசதியிலே அந்த இடம் அமைஞ்சிருக்கு. மண் பாருங்கள், இந்த மாதிரி மணல்தார கலந்த மண் தாங்க, நல்லாயிருக்கும். நல்லா விவசாயத்துக்கு நீட்டான இதுங்க. இந்த மாதிரி நல்லா மேட்டு பகுதியிலலாம் நல்லா நம்ம இதில் வெங்காயம் போடலாம், மற்றது ஏதாவது காய்கறி போடலாம், கீரை செடிங்க பயிரிடலாம். இந்த மாதிரி எந்த செடிகளை போட்டாலும் பண்ணலாங்க. இதெல்லாம் பாருங்கள், இப்போ இந்த வயல் வெட்டி போகிறதுக்காக அந்த இது என்ன சனப்பனை சொல்லுவாங்க, அந்த மாதிரி பூண்டு செடி போட்டிருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னே அப்படியே வந்து வயல் ஓட்டும் போது அப்படியே ஓட்டி வயலுக்கு உரமாக போட்டுட்டு அதை அப்படி நெல் நட்டுருவாங்க. அப்புறம் நீட்டான இடம் பாருங்கள், ஒரு பிரச்சனை கிடையாது, நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள், நல்லா இந்த வெங்காயம் நடுறதுக்காக, சின்ன வெங்காயம் நடுறதுக்காக இது வந்து உழவு செஞ்சு போட்டு பார் பிடிச்சி வச்சுருக்காங்க. இதில் வந்து வெங்காயம் அப்படி நட்டுருவாங்க. வெங்காயம் விதை வெங்காயம் தனியாக வச்சுருக்காங்க, அதெல்லாம் இருக்குது, மேலே இருக்குங்க. இப்போ அதுக்காக தான் இப்போ வச்சுருக்காங்க அந்த இடம். ரேட்டு பாக்கி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இடம் நல்ல ஒரு இடம். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட் டு சைட்டு பாருங்கள். பிடிச்சா டைரெக்டாக ஓனர்கிட்டே இருக்குது, உட்காந்து நல்லபடியாக பேசி ஃபைனல் பண்ணி நம்ம வாங்கிக்கொள்வோம். அதேமாதிரி பக்கத்தில் உள்ள நல்ல ஏரியா தாங்க. பக்கத்தில் போகாமல் பாக்கு தோப்பு, தென்னந்தோப்பு இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. நல்லா இயற்கையான ஏரியாவில் அமைச்சிருக்கு, நல்லா பச்சை பசேர்னு இருக்குங்க. இடத்த நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இடம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. பக்கத்தில் அதேமாதிரி வீடு வசதி வாய்ப்பு இருக்குங்க, ஒன்றும் நமக்கு பயமெல்லாம் இல்லை. பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், நம்ம இந்த இடத்துல பாருங்கள், இந்த கொஞ்சம் பிட்டு அந்த பச்சை இருக்குங்களா, இந்த இடத்துல வேணால் நம்ம ஒரு செட்டு அழகான வீடு மாதிரி ஒன்று அமைச்சிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல லேண்டுங்க. ரோடும் வந்து பிரச்சனை இல்லை, அகலமான ரோடும். 400 to 500 அடி தான் தார் ரோட்டு பயனில் இருந்துட்டு, அது வந்து தார் ரோட்டு பயன் தான் பஸ்ஸு பர் ரோட்டு மேலேயே தான். இந்த அதுலேருந்து ஒரு 400 to 500 அடி வில்லேஜ் பஸ்ஸு பர் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம். கொஞ்சம் தூரம் 400 to 500 அடியிலேயே பாருங்கள். இந்த ரோடு தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பைக் நிற்கிது பாருங்கள், இந்த தடம் தான். நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காரில் நீட்டாக வரலாம். இந்த இடத்துல மட்டும் நம்ம வீடு பாருங்கள், ஒன்று போட்டு தான் இருக்கணும். வீடு போட்டு தான் வீடுங்களும் இதாகிருச்சுங்க. நம்ம நீட்டாக ஒரு தார்ஸ் வீடு இல்லை ஓட்டு வீடை போட்டு நீட்டாக வச்சுக்கலாம் தோட்டத்தில். நல்லா அருமையான லேண்டு. முடிஞ்ச உடனே இந்த இடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து உடனே அந்த இடத்துக்கு வந்துடுங்க. பிடிச்சி இப்போ வரும்போது முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸோடய வந்துடுங்க. அது மாதிரி ஃபேமிலியோட வாங்க, ஏன்னா இடம் நல்லாயிருக்கும். பிடிச்சதுன்னா நம்ம நேரில் உட்காந்து அட்வான்ஸ் போட்டுட்டு போயிடலாங்க. இந்த மாதிரி இடமெல்லாம் முடிஞ்சிடும் சீக்கிரமாக, சேல் முடிஞ்சிடும். ரேட்டெல்லாம் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. நல்ல லேண்டுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக நேரில் வாங்க. அனைவருக்கும் நன்றி, உனக்கு தேங்க்யூ.